சிலவற்றை பார்க்கலாம். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் நினைவுடன் உள்ளதாக அவரது மகன் எஸ்பிபி சரண் தகவல் அளித்துள்ளார். எஸ்பிபியின் உடல்நிலை குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தந்தையை தாம் 2 வாரங்களுக்கு பிறகு சந்தித்ததாகவும் தம்மை அடையாளம் கண்டுகொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசியதாகவும் மக்கள் பிரார்த்தனை செய்ததை கூறியதாகவும் சரண் தெரிவித்தார். சிகிச்சை அறையில் இசை ஒலிபரப்பப்பட்டதையும் எஸ்பிபி ரசித்தார் என்று சரண் கூறினார். இதனிடையே அவருக்கு கொரோனா இல்லை என்று வெளியான தகவல் வதந்தி என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து எஸ்பிபியின் உடல்நிலை சீராக இருந்து வருவதாகவும் வெண்டிலேட்டர் மற்றும் எக்மோ உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இ-பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவலின் தாக்கம் கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. எனினும் மத்திய அரசின் அறிவிப்பை ஏற்று போக்குவரத்து பயணிகளுக்கான பல்வேறு தளர்வுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி மாநிலத்திற்கு உள்ளேயும் மாநிலத்தை விட்டு வெளியே செல்லவும் இ-பாஸ் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களிலிருந்து கர்நாடகா வருவோருக்கு மாநில எல்லையில் நடத்தப்பட்டு வந்த மருத்துவ பரிசோதனைகள் இனி அவசியம் இல்லை என்றும் பேருந்து, ரயில் மற்றும் விமான நிலையங்களிலும் மருத்துவ பரிசோதனைகள் தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளை 14 நாட்கள் தனிமைப்படுத்தும் நடவடிக்கையும் தேவையில்லை என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் 5 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 200க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அஞ்சப்படுகிறது. ராய்காட் மாவட்டத்தில் உள்ள மகத் பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 3 குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு வருகின்றனர். இதுவரை 15 பேர் மீட்கப்பட்டதாக மாநில அமைச்சர் அதிதி தட்கரே தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்றதற்காக உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்திற்குள் குட்கா எடுத்து வந்ததாக ஸ்டாலின் உள்ளிட்ட 21 எம்எல்ஏக்களுக்கு உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது. இதனை எதிர்த்து திமுக எம்எல்ஏக்கள் தரப்பில் தொடரப்பட்ட மனுவில் சட்டமன்ற விதிகளை முறையாக பின்பற்றாமல் உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதால் திமுக உறுப்பினர்களுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டதாகவும் வாதிடப்பட்டது. ஆனால் அரசு பெரும்பான்மையுடன் இருப்பதாகவும் சபையின் மாண்பை அவமதிக்கும் வகையில் குட்கா கொண்டு வந்ததால் தான் உரிமை மீறல் பிரச்சினை எடுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அமராவதி அணையிலிருந்து கல்லாபுரம் மற்றும் ராமகுளம் பழைய வாய்க்கால் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து நீர் திறக்க விவசாயிகள் கோரியதாக கூறியுள்ளார். அவர்களின் கோரிக்கையை ஏற்று வரும் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். 324 மில்லியன் கன அடி தண்ணீர் மூலமாக 2834 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாகன ஓட்டிகளின் காலாவதியான ஆவணங்களை இந்த ஆண்டு இறுதி வரை பயன்படுத்த அனுமதிக்க மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. வாகனங்களின் தகுதிச் சான்று, ஓட்டுநர் உரிமம், பதிவெண், காப்பீடு ஆகியவை காலாவதியானாலும் அதனை புதுப்பிக்க டிசம்பர் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களில் இது தொடர்பான சலுகைகளை மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் மீண்டும் இந்த சலுகைகளை அரசு அளிக்க முடிவு செய்துள்ளது. இந்திய சீன எல்லை பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக முப்படை தளபதி பிபின் ராவத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், எல்லையில் நடைபெறும் அத்துமீறல்கள், ஊடுருவல்களை தடுப்பதும் அவற்றுக்கு தீர்வு காண்பதுமே அரசின் அணுகுமுறை என்று தெரிவித்தார். கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்கனவே இருந்த நிலையை மீட்பதற்கான அனைத்து சூழலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டவர், எல்லை விவகாரத்தில் உளவு அமைப்புகளிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். மேலும் லடாக் எல்லையில் அத்துமீறல்களை முறியடிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்ட பிபின் ராவத், இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் வேறு வழியில்லை என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீட் மற்றும் ஜேஇ நுழைவுத் தேர்வுகளுக்கு வெளிநாடுகளில் தேர்வு மையம் அமைப்பது தொடர்பான கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வுக்கான மையங்களை வளைகுடா நாடுகளில் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட மறுத்துவிட்டது. எனினும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் விமானங்களில் மாணவர்களை அழைத்து வர வேண்டும் என்று மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது.
வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக 8 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 நாட்களுக்கு விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், கடலோர மாவட்டங்களில் லேசான மழையும், சேலம், திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், மதுரை, தருமபுரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி, புள்ளம்பாடியில் 12 சென்டிமீட்டர் மழையும், கள்ளக்குடி, திருவள்ளூரில் 11 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வங்கக்கடல் பகுதிக்கு நாளை வரையும், தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு 28ஆம் தேதி வரையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை காலத்தில் டெங்கு, மலேரியா பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் RP உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இவர், தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் முதல் பரவலாக பெய்து வருவதால் தமிழகத்திற்கு சராசரி அளவை விட 28 விழுக்காடு கூடுதலாக மழை கிடைத்துள்ளது என்றார். மேலும் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பருவகாலங்களில் ஏற்படுகிற நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக டெங்கு போன்ற நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய வழிகாட்டுதலும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தேசிய கொடியை அவமதித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் SV சேகர் தாக்கல் செய்த மனுவுக்கு வருகின்ற 28ஆம் தேதி விளக்கமளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி SV சேகர் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய கொடி தொடர்பாக காந்தியடிகள் தெரிவித்த கருத்தையே தான் கூறினேன் என்று SV சேகர் விளக்கமளித்தார். ஆனால் இதை ஏற்க மறுத்த காவல்துறை தரப்பு அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு தேசிய கொடியின் வண்ணங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத ரீதியில் கலவரத்தை உண்டாக்கும் நோக்கத்தில் SV சேகர் கருத்து தெரிவித்ததாக பதிலளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி SV சேகர் மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை வருகின்ற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டாருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தொற்று உறுதியானவருக்கு முன்பு அவரை சந்தித்ததன் காரணமாக மனோகர்லால் கட்டார் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இந்த நிலையில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் கட்டாருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த ஒரு வாரமாக தன்னை சந்தித்தவர்கள் மற்றும் உடன் இருந்தவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனோகர்லால் கட்டார் அறிவுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் வீட்டில் மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க பெண்மணியை படுக்கைக்கு அழைத்த உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். துங்கப்பேட்டா கிராமத்தில் அப்பாராவின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அப்பாராவின் மகளை நோட்டமிட்ட உதவி ஆய்வாளர் ராமகிருஷ்ணா தந்தை, மகள் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை மட்டும் வாங்கிக் கொண்டு இருவரையும் அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அந்த இளம் பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்ட ராமகிருஷ்ணா வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க தனது வீட்டிற்கு தனியாக வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் ராமகிருஷ்ணாவுடனான செல்போன் உரையாடல்களை பதிவு செய்து உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தார். அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் உட்பட 7 இடங்களில் நடைபெறும் அகழாய்வு பணிகள் செப்டம்பர் இறுதியில் நிறைவடையும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழடியில் 6ஆம் கட்ட அகழாய்வில் சூதுபவளம், அலுமினிய செங்கல் கட்டுமானங்கள், நுண்கத்திகள், புகைப்பான்கள், இரும்பு உரை போன்றவை கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டார். சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோட்டைகளை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், நாகையில் உள்ள டச் கோட்டையை சீரமைப்பு பணிகளுக்கு பிறகு முதலமைச்சர் விரைவில் திறந்து வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 7 இடங்களில் ஒரே நேரத்தில் அகழ்வாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் இறுதியில் இது நிறைவு பெற இருக்கிறது. இந்த 7 இடங்களுமே செப்டம்பர் இறுதியில் நிறைவு பெற இருக்கிறது. அதற்கடுத்த சீசனுக்கு இன்னும் அதிகமாக கேட்டிருக்கோம்.
ஆட்டோ வாங்க ஆசைப்பட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட இரு இளைஞர்களை சிசிடிவி காட்சி உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த பிரதீபன் மனைவி சுகுமாரி கடந்த 20ஆம் தேதி சந்தைக்கு செல்லும் வழியில் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த இரு இளைஞர்கள் அவர் அணிந்திருந்த 1.5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்பினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அடுத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட திருபுவனத்தைச் சேர்ந்த பரிதுல் அஸ்லம், அஜீம்கான் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் ஆட்டோ வாங்க ஆசைப்பட்டு சினிமா வாணியில் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. சென்னையில் சிறுவன் இருசக்கர வாகனத்தை வேகமாக ஓட்டியதை தட்டி கேட்ட இருவரை அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அயப்பாக்கத்தில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த 17 வயதான விக்கி தனது இருசக்கர வாகனத்தில் கூச்சல் எழுப்பியபடி வேகமாக சென்றுள்ளார். சிறுவனை 3 பேர் அழைத்து கண்டித்ததுடன் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் தனது வீட்டின் அருகே வசிக்கும் சசிகுமார், பன்னீர்செல்வம், சண்முகவேல் ஆகியோரை அழைத்து வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அயப்பாக்கத்தைச் சேர்ந்த அமிர்தராஜ், பிரபாகரன் ஆகியோரை சிறுவன் தரப்பினர் விரட்டிச் சென்று வெட்டியுள்ளனர். இதில் இருவருக்கும் கை, தலை, முதுகு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக பிரச்சினைக்கு காரணமான சிறுவன் விக்கி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் பெயரை அக்கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பரில் நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக தற்போதைய அதிபர் ட்ரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜோ பைடன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் ஆகியோர் ஜனநாயக கட்சியின் அதிபர் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குடியரசுக் கட்சி தேசிய குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் 2வது முறையாக டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் வேட்பாளராகவும் துணை அதிபர் வேட்பாளராக மைக் பென்ஸ் ஆகிய இருவரின் பெயரையும் அக்கட்சியின் தேசிய குழு தலைவர் ரோஜாவ் மெக்டேனியல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழகத்தில் இ பாஸ்